Good morning, teachers. I am Satya. Welcome to Satya's class. இன்னைக்கு கிளாஸ்ல மில்லர் இண்டிசஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதை தவிர ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மில்லர் இண்டிசஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை எந்த லெட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா HKL அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவாங்க. என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரவுண்ட் ப்ராக்கெட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மில்லர் இண்டிசஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் பிளேனுடைய ஓரியன்டேஷன் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அந்த கிறிஸ்டல் பிளேனை வந்துட்டு எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுவாங்க. இந்த மில்லர் இண்டிசஸை டைரெக்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இன்டர்செப்ட்ஸுடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் இன்டீஜர்ஸாக நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ஆன்சர் தான் HKL அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மில்லர் இண்டிசஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்செப்ட் வேல்யூஸ் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு த கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ் அதை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்ததான் அந்த இன்டர்செப்டுக்கான ரெசிப்ரோக்கல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் அந்த ரெசிப்ரோக்கல் வேல்யூவை LCM வேல்யூஸ் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபைனல் ஆன்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மில்லர் இண்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மில்லர் இண்டிசஸில் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ரெப்ரசன்டேஷனில் மில்லர் இண்டிசஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். HKL அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்ததாக எதுக்காக இந்த மில்லர் இண்டிசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிறிஸ்டலுடைய பிளேன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. அண்ட் மேல் HKL அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த நம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு இன்டீஜர் வேல்யூஸாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பிளேனோட வேல்யூ பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்செப்டோட வேல்யூ எப்படி இருக்கும்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப 0 அப்படிங்கிற ஆன்சர் வரும். சரியா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதை ஃபோர்த்து பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இஃப் அ பிளேன் இஸ் பேரலல் டு an axis the intercept is infinity and its reciprocal is 0. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்ததாக மில்லர் இண்டிசஸுடைய யூசேஜ் கொடுத்துருப்பாங்க. டைரக்ஷன் ஒரு பிளேன்ஸுடைய டைரக்ஷனையும் அண்ட் எந்த பொசிஷனில் வந்துட்டு பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக மில்லர் இண்டிசஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ஒரு டயக்ராம் வந்து எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸேங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் கட் ஆகக்கூடிய அந்த இன்டர்செப்ட். ஓகேவா? அடுத்து ஒய்பி அப்படிங்கிறது இன்டர்செப்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ். அடுத்ததாக ஜெட்-சி அப்படிங்கிறது இன்டர்செப்ட் ஆன் இசட் ஆக்சிஸ். ஓகேவா? மில்லர் இண்டிசஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a plane cuts the crystal axis at x axis is equal to 2a, y axis is equal to 3b, z axis is equal to 4c அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மில்லர் இண்டிசஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இன்டர்செப்ட் என்ன அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். அடுத்ததாக அந்த இன்டர்செப்டுக்கான ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் நம்ம எடுக்கணும். தென் ஃபைனலாக எல்சிஎம் ஆன்சர் என்ன, எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு ஒரு 3 இன்டீஜர் வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூஸ் தான் மில்லர் இண்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா இன்டர்செப்ட் என்னன்னு எடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கரஸ்பாண்டிங் இன்டர்செப்ட் என்ன, அந்த வேல்யூ என்ன 2, ஒய் ஆக்சிஸ்க்கு 3 அண்ட் இசட் ஆக்சிஸ்க்கு 4. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 2, ஒய்க்கு 3, இசட்க்கு 4. அடுத்ததாக இந்த வேல்யூஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ 2க்கு ரெசிப்ரோக்கல் 1/2, தென் 3க்கு 1/3, 4க்கு 1/4. ஸோ 2, 3, 4க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 வரும். ஸோ அடுத்ததாக இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 6, 4, 3 அப்படிங்கிற ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் ஒன் வேர்டாக கொஸ்டின்ஸாக கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்பிளானர் ஸ்பேசிங். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டி ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். 2 பேரலாக பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய கிறிஸ்டல் பிளேன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 பிளேன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்டர்பிளானர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2 பேரலாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல் பிளேன்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்பிளானர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இங்கே ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு கிறிஸ்டல் பிளேன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ரெண்டுடைய டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேரலல் மேனரில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, இன்டர்பிளானர் ஸ்பேசிங் அல்லது டி ஸ்பேசிங் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ மில்லர் இண்டிசஸ் யூஸ் பண்ணி தானே கிறிஸ்டல் பிளேன்ஸை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் கீழே HKL அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே இன்னொரு எக்ஸாம்பிள், ரெண்டு பேரலல் பிளேன்ஸ், ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அதை தான் இன்டர்பிளானர் ஸ்பேசிங் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ்க்கு DHKL உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் H ஸ்கொயர் ப்ளஸ் K ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர். ஓகே, ஸோ DHKL அப்படிங்கிறது இன்டர்பிளானர் ஸ்பேசிங், A அப்படிங்கிறது எட்ஜ் லென்த் லாட்டிஸ் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா. அடுத்ததாக HKL அப்படிங்கிறது as usual நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மில்லர் இண்டிசஸ். ஓகே, இந்த கீ பாயிண்ட்ஸை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி ஸ்பேசிங் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் adjacent parallel crystal planes. ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் பிளேன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் டி ஸ்பேசிங் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் இன்டர்பிளானர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ each set of Miller planes HKL has its own d spacing. ஸோ செட் ஆஃப் மில்லர் பிளேன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால டி ஸ்பேசிங்கை கால்குலேட் பண்ணணும். ஒரே ஒரு மில்லர் இண்டிசஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்பேசிங்கை கால்குலேட் பண்ண முடியாது. செட் ஆஃப் மில்லர் இண்டிசஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் டி ஸ்பேசிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அடுத்தது அந்த ஃபார்முலால இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹையர் மில்லர் இண்டிசஸ் ப்ரொடியூசஸ் அ ஸ்மாலர் டி ஸ்பேசிங். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மில்லர் இண்டிசஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டி ஸ்பேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் மில்லர் இண்டிசஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. அடுத்ததாக இந்த DHKL வேல்யூவை என்ன யூனிட் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் ஆர் நானோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். நார்மல் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நம்ம மீட்டர் அப்படிங்கிற யூனிட் தான் நம்ம எடுப்போம். ஸோ இங்கே வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு நம்ம எடுக்கிறதுனால ஒன்று ஆம்ஸ்ட்ராங் யூஸ் பண்ணலாம் அல்லது நானோமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டி ஸ்பேசிங்குடைய மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பிராக்ஸ் லா வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த பிராக்ஸ் லாவுக்கான ஃபார்முலாவே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா அந்த டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம ரியலாக ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்திருப்போம் இல்லையா, அந்த ரியல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இமேஜினரியாக ஒரு லாட்டிஸ் நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போது டைரக்ட் ஆர் ரியல் லாட்டிஸ், அதாவது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஒரு பாயிண்ட்டும் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஆட்டம்ஸுடைய பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். இதே இது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா கிறிஸ்டல் பிளேன்ஸை வந்துட்டு நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும், செட் ஆஃப் கிறிஸ்டல் பிளேன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா. இந்த டயக்ராமில் பாருங்கள், டைரக்ட் லாட்டிஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அண்ட் அது எப்படி வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்டிங். ஓகேவா. ஸோ இந்த டைரக்ட் லாட்டிஸுடைய ஈச் பாயிண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆட்டம்ஸுடைய பொசிஷனை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இதே இது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸுடைய ஈச் பாயிண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா செட் ஆஃப் கிறிஸ்டல் பிளேன்ஸை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அந்த செட் ஆஃப் கிறிஸ்டல் பிளேன்ஸ் அப்படிங்கிறத எதை யூஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா மில்லர் இண்டிசஸ் யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ப்ராக்கெட்டில் HKL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், டைரக்ட் லாட்டிஸ் அல்லது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது ரியல். ஓகேவா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஆட்டம்ஸுடைய பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். இதே இது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது இமேஜினரி டேர்ம். ஓகே. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா கிறிஸ்டல்ஸுடைய பிளேன்ஸை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸுடைய யூசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். XRD பேட்டர்னில் நம்ம யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷனில் யூஸ் பண்ணுறோம், நியூட்ரான் டைஃப்ராக்ஷனில் யூஸ் பண்ணுறோம், அண்ட் என்ன டைப் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்கள் கையில் ஏதோ ஒரு கிறிஸ்டல் மெட்டீரியலை வந்து கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுங்கள், டிட்டர்மைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம எந்த பேட்டர்னுக்கு போவோம் அப்படின்னா XRD பேட்டர்னுக்கு போவோம். ஸோ அந்த XRDயில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்க்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி எந்த டைப் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சிம்பிள் கியூபிக்கா, BCCயா, FCCயா, ஆர் HCPயா, ஆர் டைமண்ட் ஸ்ட்ரக்சரா, ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் எதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், டைரக்ட் லாட்டிஸ் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆட்டம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது இமேஜினரி. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது இமேஜினரி. ஓகேவா.
ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பிளேன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த பிளேன்ஸ் மில்லர் இண்டிசஸ் யூஸ் பண்ணி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். கம்பேரிசன் பார்த்தரலாம். டைரக்ட் லாட்டிஸ் வெர்சஸ் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ். ஸோ டைரக்ட் லாட்டிஸ் அப்படிங்கிறது ஆட்டம்ஸுடைய பொசிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டலுடைய பிளேன்ஸை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து டைரக்ட் லாட்டிஸ் ரியலான ஒரு ஸ்ட்ரக்சர். பட் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது இமேஜினரி லாட்டிஸ். மேத்தமெட்டிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். பட் ஃபிசிக்கலாக அதை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக டைரக்ட் லாட்டிஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? ஒன்லி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்ததாக ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்படிங்கிறது டைஃப்ராக்ஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அடுத்ததாக டைரக்ட் லாட்டிஸ்க்கான யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது நார்மலாகவே இன்வர்ஸில் நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ மீட்டர் இன்வர்ஸ். ஓகே. ஸோ இந்த டேபிளை வந்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பார்த்துடலாம். ஸோ எப்படி வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டரை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டைரக்ட் லாட்டிஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதோடைய ப்ரிமிட்டிவ் வெக்டர்ஸ் வந்து ஏபிசி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கான ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர் என்ன அப்படிங்கிறது ஏ ஸ்டார் அப்படின்னு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏக்கு பதிலாக ஏ ஸ்டார், பிக்கு பதிலாக பி ஸ்டார் அண்ட் சிக்கு பதிலாக சி ஸ்டார். ரெசிப்ரோக்கல் அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 2π b cross c divided by a dot b cross c. ஓகேவா? ஸோ அடுத்ததாக b star is equal to 2π c cross a. ஸோ b பிளேஸ் ஆகி இருக்கிறதுனால மேலே நியூமரேட்டரில் b உடைய ப்ரெசன்ஸ் இருக்காது. கீழே வந்து சேம் டேர்ம் தான் நமக்கு இருக்கும். a dot b cross c. ஸோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா வால்யூமை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக c star is equal to 2π a cross b divided by a dot b cross c. ஓகே. ஸோ a star b star c star உடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். காமனாக ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டரை எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜி அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மில்லர் இண்டிசஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஹெச்கேஎல் அப்படின்னு கீழே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜி ஹெச்கேஎல் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஏ ஸ்டார் ப்ளஸ் கே பி ஸ்டார் ப்ளஸ் எல் சி ஸ்டார். ஹெச்கேஎல் அப்படிங்கிறது மில்லர் இண்டிசஸ் அண்ட் இட்ஸ் இன்டீஜர் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைச்சுடைய வேல்யூ 2 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்னா 2a ஸ்டார் அப்படின்னு வரும். கேவோட வேல்யூ 3 அப்படின்னா 3b ஸ்டார். எல்லோட வேல்யூ 4 அப்படின்னா 4c ஸ்டார் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்பிளானர் ஸ்பேசிங்குக்கும் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டருக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இன்டர்பிளானர் ஸ்பேசிங்கை டி அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். அண்ட் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர் வந்துட்டு ஜி அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. G HKL is equal modulus of G HKL is equal to 2π divided by D HKL. ஓகேவா? ஸோ modulus of G HKL அப்படிங்கிறது magnitude of reciprocal lattice vector and D அப்படிங்கிறது as usual interplanar spacing. Nothing but ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா G உடைய வேல்யூ DHKLக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மில்லர் இண்டிசஸ் வேல்யூஸில் பார்த்தோம் இல்லையா? கியூபிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு D உடைய வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு a divided by square root of h square plus k square plus l square. அங்கேயும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர் அண்ட் மில்லர் இண்டிசஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்பிளானர் ஸ்பேசிங். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா கரெக்டாக வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.